வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா 7th பே கமிஷன் அகவிலைப்படி டிஏ உயர்வு, அமைச்சரவை இறுதி முடிவு, எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 2% அகவிலைப்படி உயர்வை அரசாங்கம் அங்கீகரிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உயர்வு அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவர் ரூபக் சர்க்கார் NDTV ப்ராஃபிட் செய்தி நிறுவனத்திடம் கூறியதாக தெரிகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 2% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் 53% முதல் 55% வரை அதிகரிக்கும். இருப்பினும் இது குறித்து பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. 2% டிஏ உயர்வில் மாதத்திற்கு சுமார் ரூபாய் 18,000 அடிப்படை சம்பளம் கொண்ட தொடக்க நிலை மத்திய அரசு ஊழியரின் சம்பளம் ஜனவரி 1, 2025 முதல் மாதத்திற்கு ரூபாய் 360 வரை அதிகரிக்கும். மாதத்திற்கு ரூபாய் 30,000 சம்பளம் வாங்கினால் மற்றும் அடிப்படை ஊதியமாக ரூபாய் 18,000 உள்ளதால் அவர் இப்போது ரூபாய் 9,540 அகவிலைப்படியை பெறுகிறார். இது அடிப்படை ஊதியத்தில் 53% ஆகும். இருப்பினும் எதிர்பார்க்கப்படும் 2% உயர்விற்கு பிறகு ஊழியருக்கு மாதத்திற்கு ரூபாய் 9,900 வரை கிடைக்கும். இது ரூபாய் 360 அதிகமாகும். இருப்பினும் 3% அகவிலைப்படி உயர்வு ஏற்பட்டால் ஊழியருக்கு மாதத்திற்கு ரூபாய் 10,080 அகவிலைப்படி கிடைக்கும். இது ரூபாய் 540 உயர்வு ஆகும். அக்டோபர் 2024 முந்தைய அகவிலைப்படி உயர்வில் மத்திய அரசு ஊழியர்கள் ஜூலை 1, 2024 முதல் அமலுக்கு வரும் வகையில் 3% அகவிலைப்படி உயர்வை பெற்றனர். இந்த உயர்வுக்கு பிறகு அகவிலைப்படி 50%இலிருந்து அடிப்படை ஊதியத்தில் 53% அதிகரித்தது. ஓய்வூதியதாரர்களும் இதே அகவிலைப்படி நிவாரணத்தை பெற்றனர். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் வழங்கப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. நன்றி.